ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன கொரியன் மூவி. படத்தோட நேம் ரிவலேஷன்ஸ். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிடில் ஏஜ் சின்ன பொண்ணை ஒரு சைக்கோ கொலைகாரன் ஃபாலோ பண்ணுறான். அவன் ஃபாலோ பண்ணுறதை தெரிஞ்சுக்கிற அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே போய் ஒரு சின்ன சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. அந்த சின்ன சர்ச்சோட பாதிரியார் தான் ஹீரோ. ஹீரோவுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க. ஹீரோ அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு அந்த சைக்கோ கொலைக்காரனும் சர்ச்சுக்குள்ள வந்துடுறான். பிரார்த்தனை முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்த சின்ன பொண்ணு கிளம்பி போயிடுறாங்க. சைக்கோ கொலைக்காரன் கிளம்பி போறப்ப ஹீரோ அவனை மீட் பண்றாரு. என்ன, உன்னை புதுசா இந்த சர்ச்சுக்கு பாக்குறேன், ஸோ இந்த சர்ச்சில் நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்ல அந்த கொலைகாரன் மேல ஹீரோவுக்கு சில டவுட்ஸ் வருது. இருந்தாலும் அங்கேருந்து அந்த கொலைகாரன் கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் கிளம்பி போற கொலைகாரனை ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்க எதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினோட தங்கச்சியோட மரணத்துக்கு இவன் தான் காரணமா இருப்பான். ஸோ இப்பயும் அவன் இந்த மாதிரி சைக்கோத்தனமான எதுவும் வேலைகளை பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில ஹீரோவோட பொண்ணு காணா போயிடுறாங்க. அவங்க காணா போனதுக்கு ரீசனா இந்த சைக்கோ கொலைகாரன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை தேடி போறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ரிவலேஷன்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் கொரியன் த்ரில்லர் மூவிஸ்னா கண்டிப்பா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். பட் இந்த படம் எடுத்துக்கிட்ட கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. பட் அந்த சொன்ன மாதிரி அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக சொதப்பலான மாதிரி ஆச்சு. இவங்க யூஸ்வலான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரோ ஒரு கிரைம் த்ரில்லர் பேட்டர்னில் இந்த படத்தை கொண்டு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் புதுசாக ஏதோ ஒன்று யோசிக்க போய் அது சொதப்பலான மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா என்னமா.